தமிழக வெற்றி கழகம் நாளுக்கு நாள் அசுர வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நமக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு திமுக இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சோ தளபதியோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக திமுக அப்படி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை திமுக இப்பவே தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகமும் தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல திமுக சார்பா ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்துல திமுக அமைச்சர்களுக்கு திமுக தலைமையில இருந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது திமுக தலைமையில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய பத்தி யாரும் விமர்சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. எதனால இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு விசாரிச்சு பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச நியூஸ் என்ன அப்படின்னா, இப்படி திமுக விமர்சனம் பண்ணி தான் அண்ணாமலையை பெரிய ஆளா ஆக்கி விட்டாங்க. அதே மாதிரி இப்ப விஜய விமர்சனம் பண்ணி அவரையும் பெரிய ஆளா ஆக்கிர வேண்டாம் அப்படிங்கிறதுனாலதான் திமுக இப்படி ஒரு முடிவெடுத்து அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக தளபதியை விமர்சனம் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, அரசியல்ல அவரோட வளர்ச்சி மிக பிரம்மாண்டமா இருக்க போகுது. சோ தளபதியோட வளர்ச்சியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த திமுக தளபதியை விமர்சனம் பண்றதை நிறுத்திட்டா அவரை ஒழிச்சிடலாம் அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அரசியல்ல தளபதியோட வளர்ச்சியை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. சோ பெட்டரா வேற ஐடியா ஏதாவது யோசிங்க அப்படின்ட்டு திமுகக்கு ஒரு அட்வைஸ் தான் நம்ம பண்ண முடியும். ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.